சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்று ரிஷபத்திலிருந்து மிதுன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அப்போ எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா மிதுன மனையில் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை. ஸோ இந்த 26 நாட்கள் சுக்கிர பகவான் மிதுன மனையில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போகிறார். அப்போ குரு சுக்கிரன் இணைவு நடக்கிறது. அப்போ இந்த குரு சுக்கிரன் இணைவால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகிறது? அதில் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 26/7/2025 31/7/2025 வரை மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1/8 அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ணுறார். 12/8/2025 20/8/2025 வரை பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது, என்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 26 நாட்கள் ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை அந்த சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்கிறது. அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னா 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி, கூட்டாளிகள் ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரையாதிபதியும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் போய் 8ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர இருக்கிறது இந்த 26 நாட்கள். ஸோ என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் 8ல் மறைகிறது. அப்போ சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் 8 தான். அப்போது திருமணஸ்தானத்தின் அதிபதி போய் 8ல் மறைகிறது. 7க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. அப்போது வலியோடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது சொத்துக்கள் கிடைக்கும், கணவன் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே சரி செய்யப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்தோ அல்லது வேலையோ, அதாவது கணவன் மனைவிக்கு ஒரு வேலையோ ஒரு சொத்தோ நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ குரு சுக்கிரன் இணைவு, 2 பணக்கார கிரகங்கள் இணைகிறது. அப்போ மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஸோ மறைந்த இடம் அப்படின்னா என்ன? ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல பணம் வரும், பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, லாட்டரியில் வரக்கூடிய அமைப்பு, அல்லது இன்சூரன்ஸ் மூலயமாக பணம் வரக்கூடிய அமைப்பு, அல்லது எப்போவோ கொடுத்து வைத்த ஒரு இடத்துல கொடுத்து வைத்த பணம் வரலன்னு இருந்தவங்க திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. இப்படி மறைந்து இருந்து வழிகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ அது சக்ஸஸ் கொடுக்கும், பணத்தை கொடுக்கும். ஏன் கொடுக்கும் அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த குரு தனக்காரக கிரகம் குரு. சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரன். 2 பேர் இணையும் போது தனத்தில் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 பேரும் 2ஆம் இடத்தை பார்க்குது. எங்கே பார்க்குது? தனஸ்தானத்தை பார்க்குது. அப்போ பொருளாதார உயர்வு உண்டு. நீங்கள் எந்த தொழில், எந்த வேலை, எதில் இருந்தாலும் இந்த காலகட்டம் பணம் செட்டில் ஆகக்கூடிய, பணத்தால் நீங்கள் எதையெல்லாம் வாங்கணும், குடும்பத்துக்கு வாங்கணும்னு நினச்சிங்க அதெல்லாம் வாங்கலாம். ஸோ பணம்ங்கிறது உண்டு. அதே சமயத்தில் விரயமும் உண்டு. 8ல் இருக்கா, அப்போ 8ஆம் இடம் 12ஆம் அதிபதியா, அப்போ பணமும் வரும், விரயமும் ஆகும். அப்போ சுபவிரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அப்போ 12ஆம் அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்தில் இருக்கும்போது அதாவது
கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அமைப்புக்கு ஏற்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு? வேலையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை இல்லை என்று இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைச்சிரும். அப்போ என்ன? பணம் கிடைக்கும். பணம் உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா உங்கள் வேலையில் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. சரி, அடுத்து 8ல் போய் 2 சுப கிரகங்கள் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால என்ன? உங்களை உங்க ஊரை விட்டு வெளியே நகர்த்துங்க, அவ்வளவுதான். உங்க ஊரை விட்டு வெளியே நகர்த்தும். அப்போ வேலைக்காக தொழிலுக்காக ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு நகர்தல் என்கின்ற அமைப்பை தருகிறது. அப்போ எங்க ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் டிராவலுங்கிறது உண்டு. அல்லது ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போகணுங்கிற முயற்சியில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு சக்சஸ் கொடுக்கும். விசா கிடைச்சிரும், திடீர்னு வேலை கிடைச்சிரும், திடீர்னு வெளிநாட்டு பயணம் எல்லாம் இந்த 26 நாளில் டக்குன்னு நடக்கும். அப்போ வெளிநாட்டு முயற்சியில் இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிகத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வழிகளோடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், கடன் இருக்கு, கடனை தீர்க்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க, அது சக்சஸ் கொடுக்கும். அல்லது எதிர்ப்பு பகை, இது நமக்கு வேண்டாம்ப்பா, வம்பு வழக்கு ஓடிட்டே இருக்கு, பட் அதிலிருந்து சொல்யூஷன் அரைவ் பண்ணணும், அதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. எதிரிகள் விலகிடுவீங்க. ஒன்று அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க, அல்லது நீங்கள் அவங்கள விட்டு விலகுவீங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் ஹெல்த் விஷயத்திலும் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா 8ல் போய் உட்கார்ந்துருக்கான். அப்போ குரு சுக்கிரன் 2 இணைஞ்சாலே இங்கே சுகர் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும், சுகர் கொடுக்கும். ஹெல்த்தில் பார்க்கணும். வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். ஒரு சில பெண்களுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட, ஸோ இந்த மாதிரி வயிற்று ஜீரணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சுக்கிரன் போய் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால காதலில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். காதலில் பிரச்சனை, கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. சுக்கிரன் இதே மாதிரி 6-8ஓட 6ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துல இருக்கான்னு பாருங்க. அந்த சுக்கிரன் குருவோட இருக்கா, கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்க. குரு சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் தொடர்போ பார்வையோ எப்படியோ இருந்துச்சுன்னா சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது சுக்கிரனோட சந்திரன் இணைஞ்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக சுகர். ஸோ இது 2ல் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தோன்னா சுகர் வருவதற்கான வாய்ப்பு. அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 26லிருந்து 31ஆம் தேதி வரை செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். செவ்வாய்ங்கிறது லக்னம், உங்கள் ராசி. அப்போது நீங்கள் ஹெல்த் விஷயத்தில் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். செவ்வாய் 6க்குரியவன். செவ்வாய் 6க்குரியவங்கிறதுனால உங்களுக்கும் சரி அல்லது மனைவிக்கும் சரி ஏதாவது ஹெல்த்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் சண்டை சச்சரவு போகாமல் பார்த்து கொள்வது, மனைவியை நன்றாக பார்த்து கொள்ளணும். மனைவி நன்றாக பார்த்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரை ராகுவனுடைய நட்சத்திர சாரத்தில், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் அந்த சுக்கிரன் பயணம் பண்றார். அப்போ ராகு 4ஆம் இடத்துல இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் வீட்டை வாங்கிடலாங்கிற எண்ணங்கள் நிறைய பேர்த்துக்கு உருவாக்கும். வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இரவு நேர பயணங்கள் இதெல்லாமே தவிர்க்கணும், முற்றிலும் தவிர்க்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பார்த்தீங்களா. ராகு 4ஆம் இடம் என்கின்ற வாகன ஸ்தான அந்த இடத்துல போய் ராகு உட்கார்ந்துருக்கு. அப்போ இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது இந்த விருச்சிகத்துக்கு நல்லது. இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா, அந்த சுக்கிரன் 8ல் இருந்து ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
இன்னொரு விஷயம், குரு சுக்கிரன் இணைவு பொருளாதாரத்துக்கு நல்லது. அதில் எந்த கெட்டதும் உங்களுக்கு உருவாக்க போகிறதில்லை. ஏன்னா 2 சுபகிரகங்கள், 2ம் பணக்கார கிரகங்கள். ஆனால் உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே ஒரு தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா குரு ஒரு அணியாகவும் சுக்கிரன் ஒரு அணியாகவும் செயல்படுவார். அப்போது 2மே எதிர்த்தன்மை கொண்டது. அப்போ குரு கிழக்க நோக்கி போனாருன்னா சுக்கிரன் மேற்க நோக்கி போவார். அப்போ என்ன எதிர்த்தன்மை இருக்கும். அப்போ கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வராமலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் இந்த காலகட்டம் சிறப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். சார் லக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 8ல் இருக்கார்ல, 8ங்கிறது ஒரு வழி கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதும், லக்கை கொடுக்கறதும், ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கறதும், எதிர்பாராத சில மாற்றங்கள் கொடுக்கறதும் அந்த 8ஆம் இடம் தான். ஸோ நிச்சயமாக அது ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும். நல்ல விஷயம் நடக்கும். பாசிட்டிவ் எண்ணங்களை செயல்படுத்துங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு சுக்கிரன் நினைவு ஸ்ரீரங்கம் போய் வழிபடுவது அனைத்து விதத்திலும் நன்மை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அல்லது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பட்டு சாத்திட்டு, அதாவது மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை சாத்தி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா மஞ்சள் அப்படின்னாலே குருவை குறிக்கும், பட்டுனாலே சுக்கிரன் கொடுக்கும். அப்போது மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை சாத்தி ஒரு நல்ல வழிபாடு நீங்கள் எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு சிறப்பு. அல்லது மஞ்சள் பட்டு மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தாலே, துண்டாக ஏதாவது ஒன்று இது பண்ணாலே அது உங்களுக்கு நல்லவைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ சொந்த தொழிலை செய்யலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது? அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ இடமாற்றம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.